ஏர்டெல், ஜியோ, விஐ எல்லாருமே அவங்களுடைய பிரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால பிஎஸ்என்எல் பக்கம் வரலாமான்னு சிலர் நினைப்பாங்க. ஓகே, தாராளம் வரலாம். பட் இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசார்ஜ் பிளான் பிரைஸ் அப்படிங்கிறது மினிமம் இருக்கு. 107 ரூ. 107 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களால தாராளமா 35 டேஸ் 35 நாட்கள் வரைக்கும் இத வச்சு நீங்க ஓட்டிக்க முடியும். பட் இருந்தாலும் இதில ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் பக்கம் வந்தா பெட்டரா இருக்கும். நீங்க பிரைமரி அண்ட் செகண்டரி சிம் 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய செகண்டரி சிம்மா பிஎஸ்என்எல் இருக்கணும். அப்படி இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா, நீங்க வில்லேஜ் சைட்ல இருந்தீங்கன்னா 2G கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். 3G அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. இதுவே நீங்க ஒரு சிட்டி சைடா இருந்தீங்கன்னா 3G அண்ட் 4Gயும் கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு சில இடத்துல 4G வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதேபோல அஃபிஷியலா 4G அப்படிங்கிறது நமக்கு பிஎஸ்என்எல்ல ஆகஸ்ட் மந்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா ஒரு அப்டேட் கூட சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இதில டிசிஎஸ், டாட்டா வந்து அவங்க பேக்ரவுண்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, கண்டிப்பா ஒரு குவாலிட்டியான நெட்வொர்க் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்பிக்கையோட இருக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிறது இந்த 107 அப்படிங்கிற ஒரு பிளான் தான். இந்த பிளான பொறுத்தவரையும் நமக்கு என்ன மாரி பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, ரூ. 107 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 200 மினிட்ஸ் வாய்ஸ் கால் வந்து நீங்க பேசிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க 3G டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 3GB டேட்டா 2G அண்ட் 3Gல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேலிடிட்டி அப்படின்னு பார்க்கையில நமக்கு 35 டேஸ் இருக்கு. இதுதான் பேசிக்கா மினிமமா இருக்கிற ஒரு ரீசார்ஜ் பிளான். இத நீங்க பண்ணா உங்களுக்கு இன்கமிங், அவுட்கோயிங் கால், எஸ்எம்எஸ், ஓடிபி அனைத்து இதுவும் பண்ணிக்க முடியும். பட் அந்த நீங்க 200 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்க ரூ. 10 ரூ. 20 குடுத்து ரீசார்ஜ் பண்ணி நீங்க பேசுற மாரி இருக்கும். இதுதான் பேசிக்கா இருக்கிற பிளான்ஸு. மேலும் பிஎஸ்என்எல் எக்கச்சக்கம் பிளான்ஸ் இருக்கு. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க்க குடுத்துருக்கேன். இது பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப் தான். இதுல பாப்புலரான பிளான்ஸ் இருக்கு. அப்புறம் டேட்டா பிளான்ஸ் இருக்கு. இந்த மாரி எல்லா விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ செக் பண்ணிக்கோங்க. இது நீங்க சூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் சிம் பக்கம் வரதுன்னா வாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஏன்னா, இதில நமக்கு கீபேட் ஃபோனா இருந்தா பெட்டரா இருக்கும். பட் நீங்க டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வாய்ப்பில்ல. இதுவே நீங்க செகண்டரி சிம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ட்ரை பண்ணி பாருங்க.